ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரியோட இன்டர்வியூ வந்து வர 12ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட் அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபருக்கு டிஎன்ஆடி அந்த பஞ்சாயத்து இதுலேருந்தே டேரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு நீங்கள் 12ஆம் தேதி வரப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இவர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ மெசேஜ் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்களா, எப்படி இந்த டீட்டெயில் கிடச்சிச்சின்னு கேட்டு ஃபோன் பண்ணாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபோன் பண்ணி அட்டஸ்டட் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அட்டஸ்டட்னா எப்படின்னா, டாக்குமெண்ட் எல்லாத்துலேயுமே அட்டஸ்டடாக இருக்கணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்லையுமே 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. 2 ஜெராக்ஸ் காப்பிலையுமே அட்டஸ்டட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அட்டஸ்டட் அப்படின்னா என்னன்னா, இவர் வந்து ஆக்சுவலி எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணல. ஒரு சில இது அட்டஸ்டட் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களோட சைன் நீங்களே போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கால் வந்தாலுமே இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கெசட்டட் ஆஃபீஸர் கிட்டேருந்து அட்டஸ்ட் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. கெஸ்ட் ஆஃபீஸ்னா ஒன்றுமே கிடையாது. க்ரீன் கலரில் சைன் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே கெசட்டட் ஆஃபீஸர்னு கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணவங்க. ஸோ அவங்க ஏன் சைன் போடுறாங்கன்னா, நீங்கள் ஜெராக்ஸ் தானே கொண்டு போவீங்க, அது ஒரிஜினலாக இல்லையா அந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சைன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் யார் கெசட்டட் ஆஃபீஸர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன்னா. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்னென்ன வேணும். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா அது என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ மீதி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் இன்ஸ்டாகிராம் லிங்க் வேணும்னாலும் இன்ஸ்டாகிராம் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து மேஜராக கெசட்டட் ஆஃபீஸர். ஃபஸ்ட்டு எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இருக்காது. ஸோ மினிமம் ஒரு ஹாஸ்பிட்டலாச்சும் உங்கள் நியர்பை ஏரியாவில் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட கிரீன் கலரில் சைன் போடுவாங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட ஜெராக்ஸ் காப்பி, உங்கள் டாக்குமெண்ட் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன், அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு சைன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு யாருன்னா கண்டிப்பாக ஹெட் மாஸ்டர் இல்லை ஹெட் மிஸ்டர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து க்ரீன் சைன் போடுறதுக்கு எலிஜிபிள். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னென்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருந்தாலும் எல்லா சர்டிஃபிகேட்டுமே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதுக்குன்னு தெரியும், இந்த மாதிரி எக்ஸாமுக்காக அப்படின்னு. இந்த டிஎன்ஆர்டியோட கால் லெட்டர் இருக்கு இல்லையா, அதை ஒரு பிரிண்ட் எடுத்து கொண்டு போய், சார் இந்த மாதிரி கால் லெட்டர் வந்திருக்கு, எனக்கு சைன் வேணும் அப்படின்னு கேட்டு உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா, ஜெராக்ஸ் காப்பி 2 எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஈவினிங் டைம் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இருப்பாங்க. அது இல்லாமல் வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ். ஸோ போலீஸ் ஆஃபீஸுமே உங்கள் பக்கத்தில் இருக்கும். ஸோ அவங்கள்ட்டையும் கேட்கலாம். அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வக்கீல்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, வக்கீல்கிட்டயுமே கேட்கலாம். போலீஸ் ஆர் வக்கீல் கவர்மெண்ட்ல க்ரீன் சைன் போடுவாங்களா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வேறு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாசில்தார் ஆஃபீஸ் போகலாம், இல்லை தாலுகா ஆஃபீஸில் போய் செக் பண்ணலாம். பட் அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அதனால தான் இது எல்லாமே நான் கீழே கொண்டு வந்துட்டேன். இன்னொன்று பிடிஓ ஆஃபீஸில் கூட போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டிஓ இருக்காங்க பார்த்தீங்களா, இல்லை சப் டிவிஷனல் ஆஃபீஸர், அவங்களுமே க்ரீன் சைட் போட எலிஜிபிள் தான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பிடபிள்யூடினா ஒன்றும் இல்லை, அந்த ரோடெல்லாம் போட்டு அந்த பப்ளிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஜூனியர் இன்ஜினியர் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் யார் வேணாலும் வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே க்ரீன் சைன் போட எலிஜிபிள். ஸோ இதில் கொடுத்துருக்கிறவங்க கிட்ட மட்டும் இல்லை, ஸோ யார் யாரெல்லாம் அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து க்ரீன் சைன் போட எலிஜிபிளோ அவங்க யார்கிட்ட வேணாலும் போய் வாங்கிக்கலாம். ஸோ நான் இது ஏன் கொடுத்துருக்கேன்னா, கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸ் இருக்கும், ஒரு ஹெட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு போலீஸ் இல்லைன்னா ஒரு வக்கீல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அக்சசபிள் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் ஆக்சுவலி வந்து கால் லெட்டரில் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டே இருந்தாலும் சொல்லிடுறேன். இதில் நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கூலில் கொடுத்துருந்தாலும் காலேஜில் கொடுத்துருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து 2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா காலேஜோட ஃபைனல் மார்க் லிஸ்ட் கண்டிப்பாக எடுத்துப்போங்க. 2வது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நிறைய பேர் ஓல்டு கொடுக்கலாமா நியூ கொடுக்கலாமான்னு கன்ஃபியூஸ் ஆகி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து அஃபிஷியலாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப ஓல்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓல்டு தாங்க எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்னா, நீங்கள் டாக்குமெண்ட் வந்து வெப்சைட்டில் கொடுத்ததும் நீங்கள் கொண்டு வர டாக்குமெண்ட்டு 2 ஒன்றா இருக்கா, பேர் அந்த டாக்குமெண்ட் நம்பர்லாம் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே. இது பேரே வெரிஃபிகேஷன் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ நான் நியூவாக அப்ளை பண்ணியிருந்தேன், பழசு ஓல்டு இருந்துச்சு, நியூ வந்துட்டு நான் நியூ எடுத்துகிட்டு போகிறேன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்ளை பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை தான் எடுத்துகிட்டு போகணும்.
அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஒரு 4, 5 ஃபோட்டோ எடுத்துட்டு போங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் இல்லன்னா, டேட் ஆஃப் பர்த் இருக்க என்ன டாக்குமெண்ட் வேணும், உங்க 10த் மார்க் ஷீட்ல கூட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அது இல்லன்னா ஆதார் கார்ட்ல இருக்கும், பான் கார்ட்ல இருக்கும், வோட்டர் ஐடில இருக்கும். இந்த மாரி என்ன டாக்குமெண்ட் வேணாலுமே நீங்க எடுத்துட்டு போலாம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த முன்னுரிமை சான்று அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பிஎஸ்டிஎம்மா இருக்கலாம். இல்லன்னா வுமன்ஸ்க்குன்னா அந்த வுமன்ஸ்க்கான முன்னுரிமை என்னென்ன இருக்கு. வுமன்ஸ்க்குன்னு நீங்க தனியா தேவையில்ல. வுமன்லயே பார்த்தீங்கன்னா, விடோ இருப்பாங்க. அந்த மாரியான ஆள் தான். ஒரு சில பேர் கொரோனால அப்பா, அம்மா 2 பேருமே இறந்திருப்பாங்க. ஸோ அந்த மாரியான உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணி அஃபிஷியலா வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டையுமே நீங்க சைன் பண்ணி அந்த கெசெட்டட் ஆஃபீசர்ட்ட சைன் பண்ணிட்டு போணும். ஸோ இந்த கெசெட்டட் ஆஃபீசர் சைன் வந்து உங்களுக்கு ஒரு வேள ஃபோன் வரல அப்டின்னா, வெறும் கால் லெட்டர்ல கேட்கல. இப்ப கால் லெட்டர் உங்களுக்கு அஃபிஷியலா வந்துட்டு, கால் லெட்டர்ல அந்த ஒவ்வொருத்தருக்குமே மாறி, மாறி வந்திருக்கு லெட்டர். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆர் தாலுகாக்கு. உங்க டிஸ்ட்ரிக்ட்லயோ, தாலுகாலயோ கெசெட்டட் ஆஃபீசர் பத்தி சைன் கேட்கல அப்டின்னாலும், இல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி அத சைன் வாங்கிட்டு வாங்க. இல்ல மெயிலோ, மெசேஜோ எதுவுமே வரலன்னா, நீங்க இதுக்காக எஃபோர்ட் போட்டு வாங்கிட்டு போங்கன்னு நான் சொல்லல. எடுத்துட்டு போ வேணாம். பட் கால் வந்துச்சுன்னா கண்டிப்பா கெசெட்டட் ஆஃபீசர் கிட்ட சர்டிஃபிகேட்ல கீழ சைன் பண்ணி தாங்க எடுத்துட்டு போணும். 2 ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. நேரா எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் குடுத்துருக்க அந்த ஸ்க்ரீன்ல தெரியிற டாக்குமெண்ட், இல்ல உங்க ஹால் டிக்கெட்ல வேற டாக்குமெண்ட் அடிஷனலா கேட்டிருந்தா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போங்க. 2 இது சைன் போட்டு குடுக்க சொன்னீங்கன்னா, ரீசென்ட் டேட் போட்டு சைன் போட்டு குடுத்துருவாங்க. இது யார்கிட்ட வேணாலும் கிரீன் கலர் சைன் போட்டவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாரி உங்களோட இப்ப ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு 3 நாள் தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இன்டர்வியூக்கான பார்ட் 1, பார்ட் 2 இன்டர்வியூ இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே போட்டுட்டேன். ஸோ கண்டிப்பா இத பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாரி இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நெறைய பேர் வந்து காசு கட்டி வந்திருக்கோம், கேஸ் போட போறோம் அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து அவங்களோட அ விஷ் விஷ் தான். ஸோ அது நடக்கிறது ஒரு ஒரு ஓரளவுக்கு அது தனியா நடக்கட்டும். பட் உங்களுக்கு இன்டர்வியூ கன்ஃபார்மா இருக்கு இந்த வெள்ளிக்கிழமைன்னு தெரிஞ்ச அப்புறம், நீங்க வெயிட் பண்ணாம கண்டிப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தேவையில்லாம கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. அதே மாரி இன்டர்வியூவோட ஃபைனல் லிஸ்ட் அப்படிங்கிற மாரி ஒண்ணு இப்ப அஃபிஷியலா வெப்சைட் டிஎன்ஆர்ஐல விட்டுருக்காங்க. அதுக்கான வீடியோவும் போட்டுட்டேன். அத பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதே மாரி ஒரு சில பேர் வந்து மெசேஜ்ல ஷார்ட் லிஸ்ட்ன்னு வந்திருக்கு. ஆனா வந்து வெப்சைட்ல எனக்கு நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வருதுன்னு சொன்னீங்க. அந்த இஷ்யூ எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அஃபிஷியல் வெப்சைட்ல புதுசா இப்ப வந்து ரிலீஸ் பண்ணிட்டான். அஃபிஷியல் வெப்சைட்ல உங்க ஹால் டிக்கெட் இருக்கும். ஹால் டிக்கெட்ட நீங்க கண்டிப்பா ஜெராக்ஸ் எடுத்துட்டு போணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டோட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் கண்டிப்பா ஜெராக்ஸ் உங்க கையில எடுத்துட்டு, அதோட இது எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு போங்க. நான் திரும்பி சொல்றேன், கெசெட்டட் ஆஃபீசர் சைன் கேட்டா மட்டும் வாங்கிட்டு போங்க. ஒரு வேள கால் பண்ணி கேட்கல, ஒரு வேள கால் லெட்டர்ல இல்லன்னா நீங்க தேவையில்ல. ஸோ இத பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ மெயில் வந்து நான் வந்து அப்பப்போ போய் என்னால பீரியாடிக்கலா செக் பண்ண முடியல. பட் Instagram அஃபிஷியலி ஐ யூஸ்ட் டு கெட் அ நோட்டிஃபிகேஷன் நீங்க ஏதாச்சும் மெசேஜ் பண்ணாலே. ஸோ அத நான் வந்து கண்டிப்பா செக் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இந்த வீடியோ மாரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி கன்டினியூஸான அப்டேட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நீங்க Instagram அண்ட் மெயில்ல கேட்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி இந்த வீடியோஸ் போடுறது கொஞ்சம் வந்து டைமிங் அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, டைமிங்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாரி இருக்கும். ஸோ கன்டென்ட்டும் ஈஸியா கிடைச்சிடணும். ஏன்னா ஒரு சில விஷயம் வந்து ஃபுல்லா இன் டெப்த் டீட்டெயிலா சொன்னா தான் நெறைய பேருக்கு புரியுங்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ கொஞ்சம் பெருசா போடுறேன். ஸோ வேற ஏதாச்சும் அப்டேட் வேணாலும், வேற ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணாலும் கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாரி போஸ்ட் ஆஃபீஸ் பேஸ் பண்ணி அப்டேட் வேணும்னாலும் கண்டிப்பா போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். நல்லா படிச்சுட்டு போய் இன்டர்வியூ எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். பாய்.